இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பக்கத்தில் அமெரிக்கா போர் விமானம் தாங்க கப்பலில் மிக முக்கிய கப்பலில் 3 கப்பல், அது ஒரு முக்கியமான கப்பல். அது செங்கடலில் அந்த கப்பல் மட்டும் தான் இருக்குது. அந்த கப்பலையும் இப்போ திரும்பி நாட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அந்த கப்பலில் பிரச்சனைகள், டாய்லெட் போகிறது கூட கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்க 4100 பேருக்குலாம் ஒரு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதனால் போதான்னு தெரியல. ஆனால் வர சொல்லிட்டாங்க. இப்போ தாக்குதல் நடத்துவாங்கன்னா இப்போ விமானம் மூலம் தாக்குதல் இருக்குமா, இல்லை அந்த கடற்படை வீரர்கள் மெரைன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மெரைன் கமாண்டோஸ் மூலமாக அதிரடிப்படையாக கொரில்லா வகை தாக்குதல் நடத்துவாங்களா? கொரில்லா வகை தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. யூசிங் த மெரைன்ஸ் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ அந்த வகையான தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதனால் நேர்களே, மிக முக்கியமான செய்தி, அமெரிக்கா கொரில்லா வகை தாக்குதல், அதாவது மறைமுகமாக தாக்குதல் மெரைன் கமாண்டோஸ்கள் மூலமாக ஓர்மூஸ் ஜலசந்தி மற்றும் முக்கியமான யுரேனியம் வைத்துள்ள பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தற்போது அமெரிக்க ஊடகங்களிலே தகவல்கள் தீயாக பரவி கொண்டிருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் மிகப்பெரிய தாக்குதல், அதாவது விமானங்கள் மூலமாக குண்டு வீசி தாக்குதல் இல்லாமல் நேரடியாக களமிறங்கி மெரைன் வெனிசுலா டைப் ஆஃப் ஆபரேஷன் என்பார்கள். வெனிசுலாவில் உள்ள அதிபரை எப்படி கைப்பற்றி சென்றார்களோ திடீரென ஒரு இரவு நேரத்தில் வந்து, அதே போன்று ஒரு அதிரடியாக தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி திரு பாலாஜி அவர்களும் தற்போது, ஏன்னா பாதுகாப்பு துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர், வெளியுறவுத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருபவர், இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக பாலாஜி, உங்களிடம் கேட்கப் போவது, மிக முக்கியமான சர்வதேச அரசியல் சதுரங்கத்தில் இப்போ அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுதுன்ற மாதிரி ஒரு கருத்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் ரஷ்யா, இந்தியா, எல்லா பக்கமும் இந்தியா இருக்குது. இந்தியா விட்டுருவோம். ஐரோப்பிய நாடுகள் எப்பொழுதுமே நேச நாடாக இருந்து வந்தது அமெரிக்காவுக்கு. தற்போது அமெரிக்கா வந்து ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனுடைய சான்சலர், அதாவது ஜெர்மனுடைய அதிபருடன் சண்டை போடுறாரு, பிரான்ஸ் அதிபருடன் சண்டை போட்டுருக்காரு, பிரிட்டிஷோட பெரிய உறவு இல்லை, ஒவ்வொரு நாட்டோடய சண்டை போட்டே இருக்காரு. எனவே இதை பார்க்கும் பொழுது அமெரிக்கா உலக அரசியலில், ஏன்னா அமெரிக்காவுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ், கனடாலாம் அவ்வளோ ஒன்றுக்குள் ஒன்றா இருந்தாங்க, ஓர் உயிர் இருடராக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பிரச்சனை பெருசாகிட்டு போகிறது. அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுகிறதா உங்கள் பார்வை? அமெரிக்கா வந்து தனிமைப்படுத்தப்பட்டாலும் அதற்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. ஏனென்றால் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராப்ளம், த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹோப் இஸ் அமெரிக்கா, லாஸ்ட் பெஸ்ட் ஹோப் இஸ் அமெரிக்கா. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் முதலில் 2ஆம் உலகப் போரிலும் சரி, 1ஆம் உலகம் போரிலும் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா வந்து தனிமைப்படுத்தப்பட்டது. ஆனால் உலக அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி உலக அளவில் ராஜதந்திர சதுரங்கம் எப்படி இருக்கிறது என்றால் அமெரிக்காவுக்கு சாதகமாக உள்ளது. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவை அமெரிக்கா. இப்போ வந்து ஆசியாவில் இருக்கும் அனைத்து நாடுகளும், இந்தியாவை சேர்த்தும் சைனாவை எதிர்க்க வேண்டுமென்றால் அதற்கு அமெரிக்கா தேவை. அமெரிக்கா வந்து தனிமைப்படுத்தப்பட்டாலும் இந்த தேவைக்காக அமெரிக்காவை எல்லோரும் நோக்குகிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அமெரிக்காவின் நலன் எது என்பதை பார்த்தால் எல்லா நாடுகளோடும் அவர்கள் நல்ல நட்புறவை வைத்துக் கொண்டால் அது அமெரிக்காவுக்கு நல்லது. இதுதான் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. அதை வந்து சில அதிபர்கள் புரிந்து கொண்டார்கள், சில அதிபர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் இழப்பு யாருக்கு என்றால் அமெரிக்காவுக்கு தான். அமெரிக்கா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தது, அதை சைனா தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலக அரசியலில் இப்போ இருக்கும் சதுரங்கம். இந்த சதுரங்கத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். எடுத்தேன் கவுத்தேன் என்று காரியங்களில் ஈடுபடுவது அது அந்த நாட்டிற்கு லாபகரமாக இல்லை. இப்போ ஈரானின் மீது எடுத்த நடவடிக்கையினால் அமெரிக்காவுக்கு சைனாவினுடைய எக்ஸ்பான்ஷனில் மிச்ச இண்டோ பசிபிக் போன்ற நாடுகளை சைனாவுடைய எக்ஸ்பான்ஷனுக்கு மிச்ச நாடுகள் கை கொடுப்பதற்கு மிகவும் தயங்குகிறார்கள். ஏன்னா இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் எடுத்தேன் கவுத்தேன் இந்த காரியத்தை செய்வது என்பது தவறானது. ஈரானின் பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கு எப்போதுமே உள்ளது. ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருந்தது, கிளின்டன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருந்தது, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருந்தது. ஆனால் அவர்கள் ஏன் காய்களை நடத்தவில்லை என்றால் அவர்கள் வேறு சில இடங்களில் பிரச்சனைகள் இருந்தது, அதனால் காய்களை நடத்தவில்லை.